ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அனிதா ஷேக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு தவா ஒன்று வச்சுக்கலாம். தவா சூடானதுமே கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி எண்ணெய் இல்லாமல் அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. பாருங்கள், இப்போ ஒரு பிளேட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் உளுந்து அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே வாட்டி போட்டு வறுத்தோன்னா ஒன்று தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பூண்டு ஒரு முழு பூண்டு நான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 காம்பு போட்டிருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் இப்போது ஒரு பிளேட்டுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி அதையும் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். அந்த காஷ்மீரி ரெட் சில்லி காரம் இருக்காது, ஃப்ளேவருக்காக மட்டும்தான். பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். இப்போ கருப்பு எள்ளு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சீரகம் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெடித்து வரும்போது நம்ம எடுத்து ஒரு பிளேட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆறட்டும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொஞ்சம் தரியாக இருக்கட்டும். கொஞ்சம் சொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது உப்பு போட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இட்லி பொடி போட்டாச்சு. அதோடு நம்ம நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணிட்டு நல்லெண்ணெயை விட்டு இட்லி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே இட்லி பொடி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி பொடியை எடுத்து ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்லி பொடி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.